சைல்ட்ஹுட் ஆஸ்மா, குழந்தைகளுக்கு ஆஸ்மா நோய். இது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் டாபிக். ஆண்களுக்கு ஆஸ்மா வந்துச்சுன்னா, பெண்களுக்கு ஒரு 12-15 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆஸ்மானால் இறப்பு ரொம்ப ரொம்ப ரேர். ஆஸ்மானால் யாரும் இறக்கக்கூடாது இந்த காலத்தில், இன்ஹேலர்ஸ் வந்ததுக்கப்புறம், நெபுலைசர் வந்ததுக்கப்புறம். ஆனால் குழந்தைகள்கிட்ட அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆஸ்மாவில் நீங்கள் இந்த நுரையீரல் சுவாச குழாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் டயமீட்டர்னா அது சின்னதாயிடும். ஃபிசிக்ஸில் வந்து 90% டயமீட்டரில் 10% குறைஞ்சதுனாலே கிட்டத்தட்ட 25-50% கிராஸ் செக்ஷன் ஏரியா போயிடும்னுவாங்க. அதனால் ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கிறது லைட்டாக குறைஞ்சாலே அதுக்கு நிறைய பிரச்சனை வந்து. ஒரு உதாரணமாக, காலையில் 10 மணிக்கு ஒரு குழந்தைக்கு வீசிங் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு 1 மணிக்குள்ளே அதுக்கு சரியான வைத்தியம் நீங்கள் பார்க்கலாம். 10லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஒழுங்கான வைத்தியம் பார்க்கலாம். எமர்ஜென்சிக்கு போயிட்டு ஐசிசியூவில் போய் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதையும் விட்டுட்டிங்கன்னா வென்டிலேட்டர் வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். அதனால் குழந்தைகள் அவங்க அப்பா அம்மாவுக்கு இது அறிவுரை, உடனடியாக அதை டயக்னோஸ் செய்து அதை கண்டுகொள்ள வேண்டும். உங்கள் வீட்லேயே இருக்க வேண்டிய ஒரு கருவி என்னென்னா பீக் ஃப்ளோமீட்டர். இது 500 ரூபா தான் இருக்கும், வாங்கிக்கிறங்க, வீட்டில் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி இன்ஹேலர் இருக்கணும், அது கூட வந்து ஸ்பேசர் டிவைஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நெபுலைசர்னு ஒரு மிஷின் விற்கிது, 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு, அது உங்ககிட்ட இருக்கணும். வீட்டில் இருந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். அது முக்கியமாக இந்த பீக் ஃப்ளோமீட்டர் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டீங்கன்னா வீட்லேயே ஓரளவுக்கு வைத்தியம் பார்க்கலாம். இமீடியட்டாக ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணணும். 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்களாம் நீங்கள் பேட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒரே பண்ணாதீங்க. 5 நாள் 10 நாளில் நிறுத்திடலாம். குழந்தைகள் ஆக்சிஜனுக்கு போகாமல், எமர்ஜென்சிக்கு போகாமல், ஐசிசியூக்கு போகாமல், வென்டிலேட்டருக்கு போகாமல் காப்பாற்றணும்னா நல்ல பீடியாட்ரிஷியன், நல்ல பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட் பாசிபிள். அவங்கக்கிட்ட பீக் ஃப்ளோமீட்டர் நான் காமிச்சது, இன்ஹேலர், ஸ்பேசர் டிவைஸ், நெபுலைசர், இதன் மூலமாக உங்கள் குழந்தைய ஒரு 12 வயசுல நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டிங்கன்னா 90% அதுக்கப்புறம் ஆஸ்மா குறைஞ்சிடும். That's the good news of the bad news of childhood asthma. Take home message, be very careful with children. குழந்தைங்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். I am Dr. R.P. Ilango. I am a senior consultant in respiratory medicine or an interventional pulmonologist from Apollo Hospitals, Chennai, Main, Greaves Road.